கருப்பசாமி, ஆமாம், மருதூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தெய்வீகத்துக்கு மாறுபட்ட ஒரு தீய சக்தியால் ஒரு ஜீவனே நஷ்டமாயிடுது. ஆனால் இப்போ ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு வெற்றி அடைய வேண்டுங்கிற நோக்கத்தில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டுவோம் குறைங்க எங்கே வச்சுருக்கு. அதை நடத்தி முன்னேற்றி தந்தால் போதுமில்ல. இங்கே வா, எந்த தடை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். இன்னையிலிருந்து எல்லாம் ஜெயமாகும். காப்பாற்றிக்கா, சக்தி பெற்றுக்கா. கால் வந்துட்டு வரலாம். கரைக்குடி இல்லையா, கால் வந்துட்டு வரலாம். ஹாய். இன்னும் 2 முறை கால் வந்துட்டு வாப்பா. இன்னும் 2 முறை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். இப்போ வெளிநாடு சென்று வெற்றியடைந்து வரணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன். காலில் வந்துட்டு வரலாம். சென்ற இடத்தை சிறப்பாக்கி கடன்படாமல் உன்னை காப்பாற்றி வழிவகுத்து தந்தால் போதுமில்ல. காலில் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அதான் கடன் பட விடாமல் காப்பாற்றி தரேன்ட்டேன். கடனையும் தீர்க்கிறேன், வேலையும் வாங்கி தரேன். செல்வாக்கம் இவனை தொழில் கல்வியை படிக்க வைத்து வெற்றியாக்கி தரேன். இந்தா செல்வாக்கம். மாயாபுரம் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? என்ன பண்ணி தரணும்? நான் சொன்னா வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு. சகோதர பாசத்தில் இவா சொல்லி கொடுத்துருவாள. அவனுடைய கல்வியை பார்த்தேன். எந்த செமஸ்டரையும் அவன் முழுசாக நிறைவேற்றலை. உண்மையா இல்லையா? அவனுக்கு நட்பும் சுற்றுதலுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர படிப்பில் அவனுக்கு கவனம் இல்லை. இதை முதல்ல சொல்லியிருந்தால் இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நட்பு எப்படிப்பட்டது? வேற எதுவும் ஒழுக்கத்துக்கு மாறான நட்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருக்கா இல்லையா? எங்கேயும் நமக்கு ஒரு நாத்தனா வீட்டுக்கு வந்துடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கா இல்லையா? காலில் வந்துட்டு வரலாம். காலையில் வந்தால் வந்துட்டு போகிறப்ப என்னடா இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்களும் இருக்குது. அதை ஜெயிச்சு தாரேன். உங்களுடைய தொழிலில் வளம் பண்ணி தாரேன். வேறு என்ன வேணும்? போட்டு தரேன், வாங்கிடுவோம். இந்தா என் பேரை சொல்லி அண்டி ஓட்டு அள்ளி தந்துருக்கேன். செல்வமாக இருப்பாங்களே, காப்பாற்றி தந்துடுறேன். இருந்து பார்த்து போங்க. இப்போ பார்க்கக்கூடாது, 7 மணிக்கு பார்க்கணும். கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? தெற்கே நாகர்கோவில் பகுதி, கணவன் மனைவி மகள். உட்காந்துக்காமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியாலும் பிள்ளையாலும் மனச்சுமை ரொம்ப. அதில் யார் உயிருக்கும் ஆபத்தில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும் பொழுது 2 ஸ்டெண்ட் வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஆபத்தில்லாமல் ஆக்கி வழிவகுத்து தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம்.
தங்கம் சொல்லு. வரலாம். இந்தா தைரியமாக அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். உயிர் கண்டவில்லை, தைரியமாக செயல்படலாம். வெற்றி விட்டு ஜெயிச்சு தரேன். சாப்பாட்டெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. புண்ணியம் உண்டு. வாழ்க மகளே. மெல்ல நினச்சிக்காமா. கர்மசாமி, அதே நாகர்கோவில் பகுதி வீடு மனை சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ வாட்டம் அமைதியாக இருந்தாலே போதுமே. முன்னூறுகள் பக்கத்தில் மாயாண்டி வந்து நிற்கான். முன்னூறுகள் பக்கத்தில். ஆனால் தற்காலமாக இப்போ எம்பெருமான் நாராயணன் வந்து நிற்கான். புரியுதாடா? அதனால் அவதாரங்கள் மாறுவது போல வழிபாடுகளை மாற்றிக்கிட்டோம். இப்போ ஓராண்டு காலங்களாக ஓடுகிற வண்டி ஓடாமல் நிற்கி, வாங்கின லோன்களில் மனக்குழப்பம் நடக்கு. அதனால் வருமானங்கள் குறைவாக இருக்க, வச்சிருக்க முடியுமா முடியாதா, வேறு எதுவும் குளறுபடி இருக்கா அப்படிங்கிற மனச்சங்கடம். கால் விட்டு வரலாம். சங்கடத்தை நீக்கி வண்டியை ஓட வச்சு தாரேன். வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் வந்து நடமாடும். அதை மனதார வேண்டிக்கா, அதனுடைய அனுசரணையும் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்ணடி ஆளுக்கு உடல்நிலையில் கோளாறு இருக்குது. அதில் வேறு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா, பெரிதளவுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமோங்கிற ஒரு சில பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி வராமல் அந்த நோயிலிருந்து விலைக்கு காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டுவான். இந்தா சொன்னபடி நடக்கு. சந்தோஷமாக இருக்கு. வார வேலைக்கிழமை என்ன வந்து பார். வெற்றி வெள்ளி. அப்போ என்ன ஒரு 3:30க்கு பார்த்துட்டு போ. கர்மசாமி, அதே நாகர்கோவில் எல்லை வீட்டின் அருகில் அம்மன் கோயில் இருக்கும் பகன். வாப்பா, கால் வந்துட்டு வா. யாரு யாரு? இசக்கியம்மா வாரியா? இசக்கியம்மன் எங்கடா இருக்கு? பின்பக்கம் இருக்கு. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவோம். என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. நல்ல நீட்டாக இருந்துக்கா. உங்களுடைய முன்னோர்கள் ஊர் கருத்து. கண்ணை மூடிக்கா, நிதானமாக உட்காந்துக்கா. கூப்பிட்டு பார்க்குறேன் உன் தெய்வத்தை. சரி, கால் வந்துட்டு வரலாம். வெயிட்டா வெயிட்டா, ஒன்றும் பிரச்சனை. உட்கார். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சுளமாட சாமியும் பேச்சியம்மனும் உங்கள் குடும்பத்துக்கு குல தெய்வம். அதவே நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டுக்கலாம். பேச்சியம்மைக்கு பதில் சக்தி அம்மனாக நினைத்து கும்பிடலாம். சுளமாட சாமியும் கையில் கும்பிட்டுக்கலாம். இதுதான் உண்மையான தெய்வம். புரிச்சுதா? வெற்றி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? இந்தா அள்ளி தந்திருக்கேன். நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. குலதெய்வத்தை கேட்டதால் வேறு எதுவும் சொல்லலை. போய்ட்டு வா. கர்மசாமி, ஆமாம். அப்படியா? கடலூர் எல்லை. கடலூர் உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா? எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா? வீட்டுக்காரரு என்ன காரணம்? நான் உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணும்? அதான் உங்களை வச்சு சொல்லிட்டா நான் சொன்னால் வருத்தப்பட்டுருன்னு தான் உங்களை சொல்லிக்கிட்டேன். கால் வந்துட்டு வாங்க, விஷயத்தை சொல்லுவோம்.
என் மேலே வருத்தப்படக்கூடாது. போதும், இன்னும் விட்டுருவோம் வண்டியை. என்ன சுவாமியே, உங்கூட வாழ்ந்ததை விட நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துடலாம். மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இவன் ஒத்துழைக்க மாட்டான். அதனால் நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கேன், நீ உன் அப்பா வீட்டில் இருந்துக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? அடிக்கடி சொல்கிறான். இதுக்கு காரணம் அவன் பக்கத்தில் இருக்கா இவன் பக்கத்தில் இருக்கா அப்படி நீங்கள் என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணது உண்டா? பண்ணலை. ஏன்னா நம்ம பிள்ளையை பற்றி நமக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு தோணாது. அது மனிதனுடைய இயற்கை. உண்மையா இல்லையா? உலக வாழ்வை பற்றி சிந்திக்காமல் பரமாக வளர்த்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்குது. சுதந்திர உலகத்தை பற்றி நல்ல தெரிந்த அறிவு நுட்பமாக இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு கண்ட்ரோலை மீறி இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ பழகினவன். இவன் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்து வாழ்ந்து பழகினவா. அவனுடைய ஃப்ரீடத்துக்கு இவன் ஒத்துழைக்கலை. அதனால் இவன் நமக்கு செட் ஆக மாட்டான். கொஞ்ச நாள் அப்படி சைலண்டாக பிரிஞ்சிருப்போம். அதுக்கு பிறகு கட் பண்ணி விடக்கூடிய ரூட்டை கண்டுபிடிச்சிக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கான் அவன். இதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு அது செவிக்கு வந்திருக்காது, உங்கள் சிந்தனையில் தோன்றி இருக்காது. இருக்கிற மனசு அங்கே அதுதான். காலன்ட்டோம். உன் வீட்டுக்காரன் வேணுமாம்மா? அப்பா அம்மாவுக்கு சொல்லுதியா, என்கிட்ட சும்மா சொல்லுதியா? வேணும். வர வச்சு சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமில்லாப்பா? நீ மட்டும் அதில் ஒரு யோசனையோடு இருந்துக்கிட்டு இருக்கியே. நல்ல எதிர்பார்ப்பு தான், நல்ல எண்ணம் தான். அதுக்கு அவன் இலக்கணமாக ஆக்கி அவனை கொண்டு வந்து சேர்க்குறேன். கால் வந்துட்டுவான். உலகில தண்ணி ஓட ஒற்றுமையா ரெண்டு பேரும் ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா வர வச்சு தாரேன். பக்கத்தில் வரலாம். பாக்கியை இருந்து என்கிட்ட பேசிட்டு போகலாம். 7 மணி வரை வெயிட் பண்ணணும். என்ன? பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வாமா. நல்லாரு. கடலூர் பாண்டிச்சேரி எல்லை. கடலூர் பாண்டிச்சேரியாப்பா? சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. படிச்சிருக்கே தம்பி? உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. மலை அடிவாரத்தில் ஒரே வீடு, கூரை வீடு. மழை, இருட்டு. பாம்பு வீட்டுக்குள்ளே கிடக்கிறத பார்த்துட்டான். பாம்பு அடிக்கிறதுக்கு இருட்டுக்குள்ளே கம்பம் தேட முடியலை. மழை வருது, வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியலை. வீட்டுக்குள்ளே நிற்கான். பாம்பு அப்படி நைஸாக ஒரு குடத்துக்கு உள்ளே போயிடுது. வெளியே வந்தால் தானே கடிக்கும் அப்படி நினச்சி நினைஞ்சான். ஒரு மூடியை தூக்கி அந்த குடத்துக்கு மேலே வச்சுட்டான். இன்றைக்கி ராப்பொழுதையும் கழிச்சிருவோமே அப்படி நினச்சி படுத்துருக்கான். ஒழுங்காக தூக்கம் வருமா? அது அப்படி நகண்டுக்கிட்டே இருக்கும். அந்த குடம் சாஞ்சிடுதுன்னா பாம்பு எரிச்சியும் புஷ்ஷுன்னு படம் எடுத்துரும்.
எடுத்தால் படக்குன்னு கொத்திடும். உண்மைதானே? அப்போ உடன்பாடு இல்லாதவனுடைய வாழ்க்கை பாம்போடு உடனொரு பாம்பு போய் குடத்துக்குள்ளே கிடந்து எப்போ தள்ளிக்கிட்டு வெளியே வருமோ வந்துருமோ அப்படிங்கிற பயத்தோட மனிதன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத மாதிரி உடன்படாத பொண்டாட்டி கூட வாழ்றது அப்படிப்பட்ட வேதனையும் துயரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதை உனக்கு நான் சொல்லுதேன். இதான உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கால் விட்டுவா. இதான் திருக்குறள். ஐயா கருப்பசாமி, நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா? நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா? அவ நினைக்கிறா இவன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும்னு நினைக்கிறான். அப்படி கிடந்தா எங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும். நான் நினைக்க அவள் ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கேன். அவள் வரமாட்டா. ஆனால் எனக்கு மன அமைதி இல்லை. என் உழைப்பு பிழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சேர்ந்து இருக்கவா தனியே இருந்துக்கிட்டு வரவு செலவுக்கு எதையாவது கொடுத்து என் நிம்மதியை கழிச்சுக்கிடவா. இப்படிப்பட்ட குழப்பமான கேள்வியை என்கிட்ட நீ கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா மகனே? கால் வந்துட்டு வா. வண்டி கொடுறா கொடுக்க. முரடனா மட்டும் இருந்தா அண்ணா இருக்கு பாரு கையில், அது என்னடா முரடனா இருந்தா எடுத்திருக்கலாம். ஆனால் மனம் குளுமை பெற்ற ஒருவன் அதை பற்றி மனசு தான் நினைக்கி, ஆனால் கையில் எடுக்க முடியலை. உண்மையா இல்லையா? ஆனால் இப்படி ஒரு மனம் படைத்த ஒரு பொண்டாட்டி கூட எப்படி சாமி வாழுறது அப்படின்னு நீ நினைக்கிற. அவன் மனத்தை உனக்கு பக்குவப்படுத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா 3 முறை என்னை பார்க்கவா. மெல்ல மெல்ல மன ஒற்றுமையோடு வாழ வச்சு தாரேன். நல்லாரு மகனே, கவலைப்படாத. அந்த சொத்துக்கு 3 மாதம் டைம் இருக்குது. சரியா? மெல்ல மெல்ல உனக்கே வாங்கி தரேன். உன் பங்கில் பிசிறு தட்டாமல் கொண்டு வந்து தரேன். ஆனந்தமாக இருப்படா. வாழ்க. என்ன வேணும்ப்பா? பொண்ணு வாழ்க்கையை உங்கள் பக்கத்தில் திருப்பி தெளிவு பண்ணி தரணும். அதான உண்மை. நான் காற்றுல பூ வச்சு எடுத்துட்டேன். கால் வந்துட்டு வரலாம். சாப்பிட போமா? மணி எத்தனை? 1:30. அதனால் அந்த மனதை பக்குவப்படுத்தி உங்கள் பக்கம் கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி மரியாதையோடு நடத்தி தரேன். என்னை இருந்து பார்த்து போகலாம். தெளிவு பண்ணி காப்பாற்றி தரேன்ப்பா. சந்தோஷமாக இருக்கலாம். நடத்தி தரேன். பேசிக்கிடுவோம். ஒன்று என்ன அவசரம்? கருப்பசாமி காலில் வலி யாருக்குன்னு காட்டி பார்ப்போம். கடலூர் பகுதி தன்னுடைய தொழில், தன்னுடைய தடை மந்திரமா தந்திரமான தீர்மானிக்க முடியாத குழப்பம் யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். இதுவரை எந்த தொழில் பார்த்தாலும் நிம்மதி குறைவும் தடையுமா வந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா? அதே மாதிரி இப்போ உழைத்து சேமித்து வைத்த சொத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உடலில் வலிமை குறையிறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்காக வழிகாட்டுறதுக்குரிய நிலையை தோன்றுனா நிறைந்த தடங்களும் பிரச்சனையுமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அமைதி இல்லை. கால் வந்துட்டு வா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. என்னப்பா வேணும் வேற? உடச்சி சொன்னால் வருத்தப்படுவியே, சொல்லட்டுமா? அப்போ அவள் எங்கே இருக்கா மனைவி? என்கிட்ட கால் வந்துட்டு வா. நீ நினைச்சது மழையடிக்கணும் ராசாத்தி, அது உனக்கு. கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி கதை கேட்டிருக்கியாடா? கதை கேட்டிருக்கியா? கதாநாயகனே நீ தானே. கதை எங்கே கேட்க போகிற?
உண்மையா இல்லையா? அந்த மனது திருந்தி உன்னுடைய மனநிலைகளை ஒப்பிட்டு வருமா அப்படின்னு பார்த்து தெளிவு பண்ணி தரேன். கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. மெல்ல மெல்ல அந்த மனதை கரைத்து உன் பக்கம் திருப்பி வெற்றியாக்கி தரேன். நீ நினைக்கிற கற்பனைகளுக்குள் எதுவும் அகப்படவில்லை. வீணான மனக்குழப்பம் தேவையில்லை. மன சங்கடம் இல்லாமல் இருக்க வழிவகுத்து தரேன். வெற்றி உண்டு. இந்த பக்கத்தில் நிம்மதியாக இருப்பா. வாழ்க நாராயணா.